ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா ரக்ஷா பந்தன். ஒரு சகோதரன் சகோதரிக்கான உறவை பற்றின ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை தான் ரக்ஷா பந்தன். சகோதரி தன் சகோதரன் எப்பயும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறதும், சகோதரன் தன் சகோதரி காக நான் பாதுகாப்புக்கு நிற்பேன் சொல்கிறது ஒரு அருமையான ஃபங்க்ஷன் தாங்க ரக்ஷா பந்தன். இது பழங்காலத்தில் மகாபாரதத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன கதையோடு நம்ம ஆரம்பிப்போம். சிசுபாலன்ற ஒரு அரக்கனை கிருஷ்ண பரமாத்மா தன் சுதர்சன சக்கரத்தினால அழிக்கிறாரு. அந்த சுதர்சன சக்கரம் அவர் கையிலேருந்து செல்லும்போது அவர் கையை அறுத்துட்டு கிழிச்சு விட்டுட்டு செல்லுது. அதில் அவருக்கு காயம் படுறது. இதை பார்த்த திரௌபதி தன் அண்ணன் கையில் காயம் பட்ட உடனே தன்னோட புடவையை கிழித்து அண்ணனுக்கு கட்டுறாங்க. அந்த கட்டுற கயிறு தான் ரக்ஷையின் அண்ணனுக்கான பாதுகாப்பு கயிறுன்னு சொல்லி பின்காலத்தில் ரக்ஷா பந்தனா கொண்டாடப்படுதுன்ற புராணத்தில் மகாபாரத்தில் இப்படி ஒரு கதை சொல்கிறாங்க. அதுக்காக இந்த அன்பை பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்தா திரௌபதிகிட்ட என்ன சொல்கிறார், நான் உன்னை எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் பாதுகாப்பேன்னு உறுதி அளிக்கிறார். திரௌபதிக்கு அஸ்தினாபுரத்தில் இந்த அரசபையில் துச்சாதனால் அவமானப்படுத்தும் போது கிருஷ்ண பரமாத்மாவை அண்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு அழைக்கும்போது காப்பாற்றுறார். திரௌபதியும் கிருஷ்ணரும் தே போத் ஆர் நாட் பார்ன் as brothers and sisters, பட் தே ஆர் மோர் தேன் தட். அந்த மாதிரி ஒரு இனிமையான உறவுங்க. கூட பிறக்கணுன்றது இல்லைங்க. நம்ம கசின்ஸு பிரதர்ஸு தெரிஞ்சவங்க யாராக நம்ம அண்ணனா நிற்கிறோமோ அவங்களுக்கு இந்த இனிமையான நாளில் ரக்ஷையை கட்டி நம்ம கொண்டாடலாம். பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் பிரதர் அண்ட் ஹேவ் மை பியூட்டிஃபுல் கசின்ஸ். எனக்கு நிறைய உறவுகள் என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஹாப்பி ரக்ஷா பந்தன் டு ஆல். இது என்னென்னா என்னோடய சிஸ்டரோட பசங்கங்க. எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களுக்காக ஒரு கிளிப்ஸை பாருங்கள். அந்த குழந்தை பாருங்கள், அவங்க அண்ணனுக்கு அழகாக ஆரத்தி எடுத்து திலகம் நெத்தியில் இட்டு சின்ன பண்ணுறதுனால காலில் விழுந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு எவ்வளோ க்யூட்டாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த வயசுலேருந்தே நம்மளுக்கு இந்த உறவுகள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது வளரும் போதும் அந்த ஹாப்பினஸோடையே இருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு என் தம்பி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அவன் வெளில நின்று பெல் அடிக்கிறான். என்னால் நம்பவே முடியலைங்க. நானும் உடனே எனக்கு வீட்டில் இருந்ததை வச்சு டக்குன்னு ரக்ஷை எடுத்து அவனை கட்டி என்னோடய ஹாப்பினஸை நான் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் மறக்கவே முடியலைங்க. அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட பிரதர்ஸோடு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ரக்ஷையை கட்டலாம். பிரதர்ஸ்க்கு அவங்க நல்லா இருக்கணும் ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.